ஸ்ரீதர் சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 2 அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. இந்த வீடியோவிலே பரிமாற்ற ஆற்றல் அதாவது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பத்தி பார்க்கலாம். பரிமாற்ற ஆற்றல் எக்ஸ்சேஞ்ச் p ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்கள் உள்ளது என கருதுவோம். காந்த குவாண்டத்தின் அடிப்படையில் p ஆர்பிட்டால் ஆனது 3 திசை நோக்குகளாக பிரிகிறது. அதாவது px, py, pz. இவற்றில் 3 எலக்ட்ரான்கள் உல்ஸ் விதியின்படி இடம்பெற்றுள்ளன. அதாவது பிளஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான்களும் ஒரே தற்சுழற்சி மதிப்பை பெற்றுள்ளன. இத்தகைய நிலையில் எலக்ட்ரான்களானது பரிமாற்றம் நிகழ்த்துகின்றன. பரிமாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். இந்த எலக்ட்ரானை கவனிக்கவும். இந்த எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கு நகரும் பொழுது இங்கு இருக்கின்ற எலக்ட்ரான் ஆனது இங்கு பரிமாற்றப்படும். ஆக பரிமாற்றம் 1. அதே எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கு நகர்ந்தால் இந்த எலக்ட்ரான் இங்கு நகரும். ஆக ஒரு எலக்ட்ரான் 2 பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இதுதான் பரிமாற்றம். ஒரு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்களின் பரிமாற்றத்தின் காரணமாக ஆற்றல் வெளிப்படுகிறது. அத்தகைய ஆற்றல் தான் பரிமாற்ற ஆற்றல். வரையறையை பார்ப்போம். சம ஆற்றலை உடைய ஆர்பிட்டால்களில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே தற்சுழற்சி உடைய எலக்ட்ரான்கள் இருக்குமாயின் அவைகளுடைய இடங்களை பரிமாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது. பரிமாற்றம் அடையும் நிகழ்வின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. மேலும் வெளிப்படும் ஆற்றல் பரிமாற்ற ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. ஆக ஒரு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்களின் பரிமாற்றம் அதிகமாக உள்ளதெனில் பரிமாற்ற ஆற்றலும் அதிகம். பரிமாற்ற ஆற்றலுக்கும் ஆர்பிட்டாலின் நிலைப்புத்தன்மைக்கும் நேர் விகித தொடர்பு உள்ளது. எனவே பரிமாற்றங்கள் அதிகம் எனில் பரிமாற்ற ஆற்றல் அதிகம். பரிமாற்ற ஆற்றல் அதிகம் எனில் ஆர்பிட்டால்களின் நிலைப்புத்தன்மையும் அதிகம். இதை எடுத்துக்காட்டு மூலம் நன்கு புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டாக குரோமியம் அணு எண் 24. ஆஃபா தத்துவத்தின்படி குரோமியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 3d4 4s2. இங்கு 1s2 2s2 2p6 3s2 3p6 என்ற 18 எலக்ட்ரான்களானது அதிக நிலைப்புத்தன்மையுடைய ஆர்கானின் எலக்ட்ரான் அமைப்பு. எனவே விரிவாக எழுதப்பட்ட குரோமியத்தின் எலக்ட்ரான் அமைப்பை சுருக்கி எழுதும் பொழுது 18 எலக்ட்ரானுக்காக ஆர்கான், அதை தொடர்ந்து 3d4 4s2 ஆக 18 22 24 ஆக 24 எலக்ட்ரானுக்கு ஆஃபா தத்துவத்தின்படி குரோமியத்திற்கான எலக்ட்ரான் அமைப்பானது ஆர்கான் 3d4 4s2. இங்கு d ஆர்பிட்டால் ஆனது 4 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது. 4s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளது. 3d ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான்கள் உள்ளது. 1 2 3 4. இது ஆஃபா தத்துவத்தின் படியான குரோமியத்தின் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. ஆனால் ஆர்பிட்டாலின் நிலைப்புத்தன்மையின் காரணமாக 4s2 ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டாலில் காலியாக உள்ள ஆர்பிட்டாலுக்கு மாற்றப்படுகிறது. எனவே குரோமியத்தின் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பானது 3d5 என்ற பாதி நிரவல் எலக்ட்ரான் அமைப்பை பெற்று காணப்படுகிறது. ஆக குரோமியத்தின் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s1. ஆக இந்த எலக்ட்ரான் அமைப்பை சுருக்கி எழுதும் பொழுது ஆர்கான் 3d5 4s1 ஆகும். இங்கு கவனிக்க வேண்டியது 3d4 மற்றும் 3d5 இவற்றினுடைய பரிமாற்ற ஆற்றல்களை பார்ப்போம். குரோமியத்தின் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3d5 4s1 அல்லவா? d ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான்கள் உள்ளன. d ஆர்பிட்டாலின் காந்த குவாண்டம் மதிப்பானது -2 -1 0 +1 +2 என்பதை நாம் அறிவோம் அல்லவா? ஒவ்வொரு ஆர்பிட்டாலிலும் உன்ஸ் விதியின்படி ஒவ்வொரு எலக்ட்ரான்கள் இடம்பெற்றுள்ளன. எனவே 3d5 இவற்றினுடைய எலக்ட்ரான் பரிமாற்றங்களை பார்ப்போம். முதலில் இந்த எலக்ட்ரானுடைய பரிமாற்றங்களை பார்ப்போம். இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானுடன் பரிமாற்றப்பட்டால் பரிமாற்றம் 1. இதே எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானுடன் பரிமாற்றம் செய்து கொண்டால் பரிமாற்றம் 2. இந்த எலக்ட்ரான் இதனுடன் பரிமாற்றத்தை நிகழ்த்தினால் பரிமாற்றம் 3. இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானுடன் பரிமாற்றம் நிகழ்த்தினால் பரிமாற்றம் 4. ஆக இந்த எலக்ட்ரானுடைய
எலக்ட்ரான் பரிமாற்றங்களுடைய எண்ணிக்கையானது 4. அடுத்த இந்த எலக்ட்ரானை கவனிப்போம். இந்த எலக்ட்ரானுடன் பரிமாற்றை நிகழ்த்தினால் 1, இந்த எலக்ட்ரானுடன் பரிமாற்றத்தை நிகழ்த்தினால் 2, இந்த எலக்ட்ரானுடன் பரிமாற்றத்தை நிகழ்த்தினால் 3. ஆக இந்த எலக்ட்ரானுடைய பரிமாற்றங்களின் எண்ணிக்கையானது 3. இந்த எலக்ட்ரானுடைய பரிமாற்றத்தை பார்ப்போம். பரிமாற்றம் 1, பரிமாற்றம் 2. ஆக இந்த எலக்ட்ரானின் பரிமாற்றங்கள் 2. அடுத்து நாம் பார்க்க இருப்பது இந்த எலக்ட்ரானின் பரிமாற்றம். இந்த எலக்ட்ரானானது அருகில் உள்ள இந்த எலக்ட்ரானுடன் பரிமாற்றத்தை மேற்கொள்ளும். ஆக பரிமாற்றத்தினுடைய எண்ணிக்கை 1. 3d5இல் நிகழ்ந்துள்ள பரிமாற்றங்களை பார்த்தோம் அல்லவா? இவற்றினுடைய ஒட்டுமொத்த பரிமாற்றங்களின் எண்ணிக்கையை பார்த்தோம். d5 அமைப்பில் மொத்த எலக்ட்ரான்களின் பரிமாற்றங்கள் இஸ் ஈக்குவல் டு இந்த எலக்ட்ரானுக்காக 4, இந்த எலக்ட்ரானின் பரிமாற்றத்திற்காக 3, இந்த எலக்ட்ரானின் பரிமாற்றத்திற்காக 2, இந்த எலக்ட்ரானுடைய பரிமாற்றத்திற்காக 1. ஆக 10 பரிமாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. இப்போது குரோமியத்தின் ஆல்பா தத்துவத்தின் படியான எலக்ட்ரான் அமைப்பில் d ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான்கள் உள்ளது என்பதை பார்த்தோம் அல்லவா? அவற்றினுடைய பரிமாற்றங்களை பார்ப்போம். ஆக d ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான்கள் ஒரே மாதிரியான தற்சுழற்சி மதிப்பை பெற்றுள்ளன. முதலில் இந்த எலக்ட்ரானுடைய பரிமாற்றத்தை பார்ப்போம். இந்த எலக்ட்ரானானது பரிமாற்றத்திற்கு உட்படுமே ஆனால் பரிமாற்றத்தினுடைய எண்ணிக்கை 1, 2, 3. எனவே இந்த எலக்ட்ரான் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புள்ள பரிமாற்றங்களின் எண்ணிக்கையானது 3. அடுத்த எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானை கவனிக்கும் பொழுது பரிமாற்றத்தினுடைய எண்ணிக்கையை பார்ப்போம். 1, 2. ஆக இந்த எலக்ட்ரானுடைய பரிமாற்றங்களின் எண்ணிக்கையானது 2. இந்த எலக்ட்ரானுடைய பரிமாற்றத்தை கவனி 1. ஆக இந்த எலக்ட்ரானின் பரிமாற்றத்தின் எண்ணிக்கை 1. எனவே d4 ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் மொத்த பரிமாற்றங்கள் இந்த எலக்ட்ரானை பொறுத்து 3, இந்த எலக்ட்ரானை பொறுத்து 2, இந்த எலக்ட்ரானை பொறுத்து 1. ஆக மொத்தம் 6. எனவே குரோமியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஆல்பா தத்துவத்தின்படி ஆர்கான் 3d4 4s2 அல்லவா? இங்கு 3d4இல் உள்ள எலக்ட்ரான்கள் நிகழ்த்த வாய்ப்புள்ள பரிமாற்றங்களின் எண்ணிக்கை 6. குரோமியத்தினுடைய உண்மையான எலக்ட்ரான் அமைப்பானது ஆர்கான் 3d5 4s1 அல்லவா? இங்கு 3d5 என்ற ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் நிகழ்த்த வாய்ப்புள்ள பரிமாற்றங்களின் எண்ணிக்கையானது 10. ஆக இவை இரண்டை கவனிக்கும் பொழுது 3d5 ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்கள் நிகழ்த்தும் பரிமாற்றங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள காரணத்தினால் 3d5 ஆனது அதிக பரிமாற்ற ஆற்றலை பெற்றுள்ளது. எனவே 3d5 ஆனது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. எனவே தான் குரோமியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பானது ஆர்கான் 3d5 4s1 ஆகும். ஆக இந்த வீடியோவிலே பரிமாற்ற ஆற்றலை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.